நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். குருவருளையும் திருவருளையும் வணங்குகின்றோம். நம்முடைய தமிழக அரசு அறநிலைத்துறை மூலமாக பயணியம்பதியிலே ஆகஸ்ட் 24, 25 ஆக 2 தேதிகளில் அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த 2 நாள் மாநாடு என்பது உண்மையிலே தமிழகத்தினுடைய வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அந்த காலத்திலே சோழர் காலத்திலே எப்படியெல்லாம் ஒரு விழாக்கள் நடந்ததோ அதுபோல இப்பொழுது இந்த 2 நாட்கள் விழா என்பது மாநாட்டினுடைய வரவேற்பு. அதிலே அமைச்சர் பெருமக்கள், ஆதீன பெருமக்கள், நீதியரசர்கள் இவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் முருகனுடைய சிறப்புகளை பாடல்கள் மூலியமாகவும், இசைகள் மூலியமாகவும், நாடகம் மூலியமாகவும், கவிதை மூலியமாகவும் செய்ய இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். அடுத்ததாக 5 அரங்கத்திலே கருத்தரங்கம், ஆய்வு கூட்டம், ஆய்வு கருத்தரங்கம் நடத்த இருக்கின்றார்கள். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 350 கட்டுரைகள் நூலாக வெளிவர இருக்கின்றது. எல்லா சிறப்புகளையும் வாழ்த்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு மலர் ஒன்று வெளியிட இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாக முருகனுடைய சிறப்புகள் என்ன, முருகனுடைய எப்படிலாம் புலவர் அருணகிரிநாதர், பாமன் சுவாமிகள், வைத்தியநாத தேசிகர் இவர்களெல்லாம் எப்படி முருகனை பற்றி பாடியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த விழா அமைந்திருக்கின்றது. அன்பு கூர்ந்து தமிழ் உலகத்தினர், முருகனை வழிபடக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவரும் இந்த முருக மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நாளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியெல்லாம் அனைத்தையும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நலனும் பெற வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் தமிழகத்திலே முழுமுதலாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானை விழா எடுக்க வேண்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த அறிவுறுத்தின் பேரில் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திரு சேகர் பாபு நன்றாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய துறையினுடைய செயலாளர், ஆணையர், நம்முடைய அறநிலையத்துறை அலுவலகத்தைச் சேர்ந்த அனைத்து அன்பு பெருமக்களெல்லாம் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் துணை கொண்டு முருகனுடைய அருளை நீங்கள் கேட்டு இகபரம் இன்பம் எய்த வேண்டும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகள். மிக்க மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். சிவா முருகா.